ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பொடி செய்கிறதுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா, கடலப்பருப்பு, கடுகு இதெல்லாம் சேர்த்து பொன்னிறவலாக வறுத்து எடுத்துக்கணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடி செஞ்சுக்கணும். நைஸாக அரைக்கணும், கொரப்பாக இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சுக்குவோம். நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலப்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு பொரியணும். கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணியை சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிறதுல நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், அது போதுமானது. அதுக்கப்புறம் கல்லுப்பு, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி தேன் எவ்வளோ கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கணும். சுண்டி வரணும். நான் ஏற்கனவே வெள்ளை சாதம் எடுத்து வச்சுருந்தேன், ஆற வச்சு வச்சுருக்கேன். அது கூட இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணி சேர்த்து கலர்னா சுவையான புளியோதரை ரெடி.